ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்து ஒரு தனிவட்டி கணக்கு பார்க்க போகிறோம். ஆர்எஸ் அகர்வால் கணக்குகள் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. நான் அதுக்காக தான் ஒவ்வொரு கணக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் நான் நடத்த போகிறது கிடையாது. முக்கியமாக அவங்க ஆர்எஸ் அகர்வால்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, போன குரூப் 2022 ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்மும் ரேஷியோ கேட்டிருந்தாங்க. அப்போயும் டைம் அண்ட் ஒர்க் ஆர்எஸ் அகர்வால்லேருந்து கேட்டிருந்தாங்க. இப்போயும் அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அதனால அந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பயப்படாதீங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயுமே ஆர்எஸ் அகர்வால்லேருந்து ஒரு 10 கணக்கு தான் பார்க்க போகிறோம். அதனால பயப்படாதீங்க, ஒன்றும் பயம் கிடையாது. இது திருப்பி மறு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா? எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையின் 2.5 வருடங்களுக்கான ஆண்டு வட்டி 12% தனி வட்டியானது அதே தொகையின் 3.5 வருடங்களுக்கான ஆண்டு வட்டி 10% தனி வட்டி தொகையை விட ரூ. 40 குறைவாகும். அந்த தொகையை காண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, வருடங்களை கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம நார்மல் பின்னத்துக்கு மாற்றிட்டோம். 2.5 2 4 4 + 1 5/2. அடுத்தது 3.5 6 7/2. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 2.5 வருடங்களுக்கான ஆண்டு வட்டி வீதம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5/2 மாற்றிருக்கோம். அப்போ 5/2 எவ்வளவு வட்டி வீதம்? 12/100. அதாவது 12%. அதை நம்ம 12/100 நோட் பண்ணிப்போம். அடுத்தது 3.5 வருடங்களுக்கு 7/2. 7/2 எவ்வளவு வட்டி வீதம்? 10%. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்னா 10/100 எழுதிப்போம். ஓகேவா? இப்போ இதை விட இது 40 குறைவா இருக்கு. இது அமௌண்ட். இந்த வட்டி வீதத்துல கொடுக்குற தொகையை விட இதுல கொடுக்குற தொகை 40 ரூபா குறைவு. இதுல குறைவு. இது 40 ரூபா குறைவு. அப்போ எது அதிகமா இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. நான் முன்னாடியே ஒரு கணக்கில் சொல்லியிருக்கேன், அதிகமா உள்ளதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. இது 40 ரூபா குறைவு இருக்கு. அப்ப அதிகமா இருக்குது இதுவா? அப்ப இது என்ன பண்ணுங்க, இது ரெண்டையும் பெருக்குங்க. 70 கீழே உள்ளது ரெண்டையும் பெருக்குங்க. 200. 40 ரூபா குறைவு. அப்ப குறைவுன்னு இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இது ரெண்டையும் பெருக்குங்க. 12 60. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 200. எவ்வளவு வித்தியாசம் வருது? 40 ரூபா. அப்போ 40 இங்க போட்டுக்கோங்க. இப்போ அடிமானம் நமக்கு என்னவா இருக்கு? சமமா இருக்கு. அப்ப அடிமான சமம்னா கீழே காமனா 200 போட்டு. இந்த 70ஐயும் 60ஐயும் லெஸ் பண்ணோம்னா எவ்வளவு தூரம் நமக்கு? 10 ரூபா. ஓகேவா? ஈக்குவல் டு 40. இப்போ இந்த ஒரு ஜீரோவுக்கும் கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த 200 அந்த சைடு போகும்போது 4 × 200 உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 800. இதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.